they know not what they do. It is finished. Father, into your hands I commit my spirit. என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த லெந்து நாட்கள் முடிவுக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சிலுவையிலே பேசின அந்த 7 வார்த்தைகள் முழு உலகத்திலேயும் தியானிக்கக்கூடிய மகிமையான வார்த்தைகளாக இருக்கிறது. நம்முடைய தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அவர் வாயினின்று பிறந்த ஒவ்வொரு வார்த்தையும் மனுக்குலத்தை காப்பாற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அப்படி நாம் தியானிக்க போகிற இந்த முதல் வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் மன்னிக்கிறது ஒரு மாபெரும் காரியம். அவ்வளவு எளிதாக யாரும் யாரையும் மன்னித்து விட முடியாது. ஸ்தோத்திரம். ஒருவர் மேலே ஒரு கசப்பு உண்டாகிவிட்டால் அவர்களை மன்னிப்பது என்பது கடினமான காரியம். அதுவும் ஸ்தோத்திரம், ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் வளர்ந்துட்டீங்க, உங்கள் ஸ்டேட்டஸ் உயர்ந்து விட்டதென்றால் உங்களுக்கு உண்டான அந்த கோபம், தாபம், ஸ்தோத்திரம் உங்களை மன்னிக்க அனுமதிக்காது. ஸ்தோத்திரம். அதையும் தாண்டி ஸ்தோத்திரம், ஆவியானவர் உங்களை தொட்டபடினால சரி போகட்டும் என்று மன்னித்தாலும் ஒருவர் செய்த தவறை மறப்பது என்பது ஸ்தோத்திரம் அதனிலும் கடினமானது. ஸ்தோத்திரம். மன்னிப்பதே கடினமானது. சரி, மன்னிச்சாச்சு, ஆனாலும் அவர்கள் செய்தது என் மனதில் இருக்கிறது. நான் அவர்களை மன்னித்து விட்டேன், ஆனாலும் அவர்கள் செய்தது என் மனதில் இருக்கிறது என்று அநேகர் சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மன்னிப்பதே கடினம். அப்படியே மன்னித்தாலும் அதை மறப்பது என்பது அதை விட கடினம். ஆனால் இயேசு இந்த ரெண்டையும் தாண்டி 3வது ஒரு லெவலில் போய் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். எவர்கள் தனக்கு தீமை செய்தார்களோ அவர்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் செய்ததை மறக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுக்காகவே வேண்டுதல் செய்வது. அட்டே அப்பா, ஸ்தோத்திரம். இது அவ்வளவு எளிதாய் எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. ஆனாலும் இயேசு ஒரு மனிதனாய் தன்னுடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் இழந்து மனுக்குலத்தினுடைய பாவத்தை சுமக்கிறது நிமித்தம் தன்னுடைய மகிமை எல்லாவற்றையும் இழந்து சுத்த மனிதனாய் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் மன்னிக்கிறார், அவர் மறக்கிறார். அதையும் தாண்டி தனக்கு தீமை செய்தவர்களுக்காக பரிந்து மன்றாடுகிறார். ஸ்தோத்திரம். பிதாவே, இவர்களை மன்னியும், மாத்திரமல்ல தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆனபடினாலே அவர்களுக்கு நன்மையை செய்துவிடும். அவர்கள் எனக்கு செய்கிற தீமைக்கு பதிலாக நீங்கள் தீமை செய்துவிட வேண்டாம் பிதாவே என்று சொல்லி இயேசு தன் பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். நல்ல கவனிங்க. நீங்கள் மன்னிக்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மை உண்டாகிறது என்பதை வேதமும் சொல்லுகிறது, இன்றைக்கு இருக்கிற டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. நீங்கள் மன்னிக்காமல் இருக்கும்போது அது எப்படிப்பட்ட விளைவுகளை உங்கள் சரீரத்தில், உங்கள் ஆத்துமாவில், உங்கள் ஆவியில் உண்டாக்குகிறது என்பதையும் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். பைபிளும் நீங்கள் மன்னிக்காமல் இருக்கும்போது உங்களுக்கும் மன்னிப்பு கிடைப்பதில்லை என்று சொல்லுகிறது. மாத்திரமல்ல, நீங்கள் மன்னிக்காத போது அநேக நோய்களினால் நீங்கள் தாக்கப்படுகிறீர்கள் என்று வேதமும் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது, வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஒரு பட்டணத்தின் ஜனங்கள் வியாதிப்பட்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் மன்னிக்கப்படாமல் இருப்பதினால் தான் வியாதிப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுது மன்னிக்கப்படுகிறார்களோ அப்பொழுது அவர்கள் வியாதி நீங்கி அதிலிருந்து சுகமாயிருக்கிறார்கள். ஆனபடினாலே நான் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று தீர்க்கதரிசி தன்னுடைய 33ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். மன்னிக்கிறதுனாலே வியாதிகள் நீங்குகிறது என்று மருத்துவர்கள் மாத்திரமல்ல வேதமும் சொல்கிறது. ஒரு பட்டணத்தின் குடிகள் ஆரோக்கியம் அடைவதற்கு அந்த பட்டணம் மன்னிப்பை பெற்றிருக்க வேண்டும், மன்னிக்கிற சுபாவத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும்.
யார் மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள்? எவர்கள் மன்னிக்கிறார்களோ அவர்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள். நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவருடைய பாவங்களை நானும் மன்னிப்பேன் என்று இயேசு அப்போஸ்தலர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஸோ நம்முடைய பாவங்களை ஸ்தோத்திரம் அழித்து போட விரும்பினால், அகற்றி போட விரும்பினால் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். பிறர் நமக்கு செய்த தீமையை நம்ம மன்னிக்கும் போது தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். இப்படிப்பட்ட மகிமையான மன்னிப்பு என்ற ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதி அவர்களை விட்டு நீங்குகிறது. நான் ஒரு முறை கேட்ட ஞாபகம் இருக்கிறது. ஒரு மருத்துவர் இவனமாய் சொன்னார், நீங்கள் மன்னியாமல் இருக்கிறபடினால சில குரோதங்களை, சில விரோதங்களை உங்கள் இருதயத்திலேயே மாதக்கணக்கில், வருஷக்கணக்கில் வைத்து கொண்டிருக்கிறதுனால ஏறத்தாழ 200க்கு அதிகமான வியாதிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி ஒரு மருத்துவர் சொல்ல நான் கேட்ட ஞாபகம். நீங்கள் மன்னிக்கிறதுனால் நீங்கள் சுகமடைகிறீர்கள் என்று மருத்துவரும் சொல்கிறார். தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவும் வேத புஸ்தகத்தில் சொல்வாரானால் ஏன் நாம் மன்னிக்கக்கூடாது? இந்த இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு தீமை செய்த மக்களை மன்னிக்கிறவராய் மாத்திரமல்ல, அதை மறந்துவிட்டு அவர்களுக்காக மன்றாடுகிற தேவனாக இருக்கிறார். பேர்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் இந்த பூமிக்கு இயேசுவை வெளிப்படுத்தும்படிக்கு மன்னிப்பை காண்பிக்க வேண்டாமா? எவர்கள் மன்னிக்கிறார்களோ அவர்கள் தீர்ப்பை தேவனின் வசமாய் விட்டு விடுகிறார்கள். எவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மன்னிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் பழி வாங்க துடிக்கிறார்கள். ஒருவேளை வாய்ப்பு கிடைக்கலாம், அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அப்படி பழி வாங்குவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போகலாம். ஆனால் அந்த மன்னியாமையோ அவருடைய வாழ்க்கையில் 200க்கு அதிகமான வியாதி பலவீனங்களை கொண்டு வருகிறபடினால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம இன்றைக்கு மன்னிப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போமானால், நாம் பிறரை மன்னிக்க நம்மை ஒப்பு கொடுப்போமானால், மருத்துவர்களுடைய கூற்றானாலும் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியானாலும் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிப்பதின் மூலமாக அநேக வியாதியிலிருந்து நாம் சுகமடைகிறோம். வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புவீர்களானால் இந்த நேரத்தில் தானே உங்களுக்கு யார் மேலேயாவது கசப்பு இருக்குமானால் தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் அவர்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் இப்பொழுதே மன்னிக்கிறவராய் மாத்திரமல்ல, உங்கள் வியாதி பலவீனங்களையும் சுகமாக்கி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வெகுவாய் மன்னிக்கிற கர்த்தர் எவ்வளவு மன்னிப்பாரு? ஸ்தோத்திரம் 10 தடவை மன்னிப்பாரா? 20 தடவை மன்னிப்பாரா இந்த இயேசு? நான் சொல்கிறேன், உண்மையான மனம் திரும்புதலோட 100வது முறை தவறு செய்துவிட்டு இயேசுவே என்று வந்தாலும் அப்பொழுதும் அவர் மன்னிக்க தயை பெருத்தவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது வெகுவாய் மன்னிக்கிறவர், அளவில்லாமல் மன்னிக்கிறவர். பேதுரு இயேசுவிடத்தில் கேட்கிறார், எனக்கு தீமை செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்கணும்? இயேசு சொல்றார் 70 தடவை. அதனுடைய மொழிபெயர்ப்பு எப்படி தெரியுமா? 7 to the power of 70. ஸ்தோத்திரம். 7 × 7 × 7 × 7 அப்படி 70 தடவை போட்டால் என்ன ஆன்சர் வருதோ அத்தனை தடவை நீங்கள் மன்னிக்கலாம் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய சீஷர்களுக்கு இயேசு மன்னிப்பதை அவ்வளவு ஆழமாய் அழுத்தமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்த தேவனுமாக இருக்கு என்று சங்கீதக்காரன் தன்னுடைய 86ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அப்படியானால் ஸ்தோத்திரம், அவர் நல்லவர், அவர் மன்னிக்கிறவர், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை நிறைந்தவர். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு, உங்கள் அக்கிரமங்களை மன்னிப்பதற்கு, உங்கள் நோய்களை குணமாக்குவதற்கு, உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொள்வதற்கு நான் பிரசங்கிக்கிற இயேசு போதுமானவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு இப்படியாய் ஜெபிக்கிறார். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர், நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரிக்கட்டின போதிலும் அவர்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தன்னுடைய 99ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் அவர் மன்னிக்கிற தேவன், மறக்கிற தேவன், மன்றாடுகிற தேவன். இப்பொழுதும் அந்த தேவனுடைய சுவாபங்கள் உங்களுக்குள்ளே வரும்போது அந்த தேவன் உயர்த்தப்பட்டது போல நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். அந்த மன்னிக்கிற சுவாபத்தை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோமா? அப்படி மன்னிக்க நம்மை அர்ப்பணிக்கும் போது நமக்காக கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த தெய்வீக சுகத்தை பரிசாய் பெற்றுக்கொள்வோமே. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். கண்களை மூடுவோமா? மகா பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த அருமையான வேளையில் மன்னிப்பின் மேன்மையை, மன்னிப்பின் மகிமையை, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று 32ஆம் சங்கீதத்தில் சொன்னீரே. இப்போது எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படி எங்களை தேடி வந்தீரப்பா. எங்களுடைய அக்கிரமங்களை மன்னிக்கும்படி எங்களை நோக்கி பார்த்தீரப்பா. அதுபோல எங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கும் நாங்கள் மன்னிப்பை கொடுக்கும்படிக்கு நாங்கள் நோக்கி பார்க்கட்டும். இந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் மன்னியாமையினால் வந்த நோய்கள் முற்றிலுமாய் விலகட்டும். மன்னியாமையினால் எப்பேற்பட்ட வியாதி பலவீனங்களோடு நம்முடைய பிள்ளைகள் ஜெபித்தாலும் அவர்கள் இப்பொழுது மன்னிக்கிறபடினால், தங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்கிறபடினால் அவர்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவதாக, அவருடைய நோய்கள் சுகமாவதாக நான் உம்முடைய வார்த்தையை அனுப்புகிறேன். நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஜனங்களை சுகமாக்குகிற கர்த்தர், இப்போதே உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல இறங்குவதாக. மன்னிக்கிறதுனால உண்டாகிற தெய்வீக சுகம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டுமே. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை இதே பெனியல் டிவியில சாட்சியாய் நிறுத்துவீராக. உடைய ஜனத்தை ஆசீர்வதிங்கப்பா. நீர் வாக்கு பண்ணின அந்த மன்னிப்பை நாங்களும் நன்றியோடு பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். பெற்றுக்கொண்ட மன்னிப்பை மற்றவருடைய வாழ்க்கையில பகிர்ந்தளிக்கிறோம். நாங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் மாத்திரம் இந்த நற்கிரியைகளின் மூலமாய் மகிமைப்படுவீராக. தகப்பன் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய ஜனத்தை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த தெய்வீக சுகம் நிரந்தரமானது. ஏனென்றால் நீங்கள் மன்னித்திருக்கிறீர்கள், அவர்கள் செய்த தீமைகளை மறந்து விட்டீர்கள், இன்றைக்கு மன்றாட ஆரம்பித்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ண நன்மையை ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை உயர்த்த இயேசு போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். God bless you. For they know not what they do. It is finished. Father, into your hands I commit my spirit. என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த புனித வெள்ளி இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய பாடு மரணங்களை குறித்து உலக மக்கள் அத்தனை பேரும் தியானித்து கொண்டிருப்பார்கள். நாமும் தியானித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு 2வது வார்த்தையை குறித்து உங்களோடு பேசும்படி ஆவியானவர் ஏவினார். லூக்கா எழுதின புஸ்தகம் 23வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு கள்ளனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை வைத்து உங்களோடு ஆண்டவர் பேச சொன்னார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு கள்ளன் மனம் திரும்பி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ தகாததொன்றும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி தன் குற்றத்தை உணர்ந்து, இயேசுவே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். பாருங்க, உடனே 2 கைகளும் சிலுவையிலே கொடுத்திருக்கிறார், 2 கால்களையும் சிலுவையிலே கொடுத்து தொங்கிக் கொண்டு இருக்கிறவர் தன்னுடைய முகத்தை அவன் பக்கமாய் திருப்பி சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். அவருடைய கருணை கண்களை பாருங்கள், இயேசுவினுடைய இரக்கத்தை பாருங்கள். அவருடைய கருணை கண்கள், இரக்க கண்கள் அவனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். யார் இருக்க முடியும்? தன்னுடைய பாவத்தை எந்த மனிதன் உணர்கிறானோ,
நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நான் செய்த பாவங்களுக்காக நான் தண்டிக்கப்படுகிறேன். நான் ஒரு பாவி என்று உணர வேண்டும். 2 பேர் ஜெபிக்க போகிறார்கள். ஆயக்காரன் சொல்லுகிறான், வானத்துக்கு தன்னுடைய முகத்தை தூக்க கூட அவனுக்கு தைரியம் இல்லை. மார்பிலை அடித்துக் கொண்டு தூரத்தில் நின்று பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று கதறுகிறான். அங்கிருந்து ஒரு சத்தம், அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். அருமையானவர்களே, இந்த புனித வெள்ளியிலே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய வியாதிகளை, நம்முடைய சாபங்களை சுமந்து தீர்த்த இந்த நாளிலே நாமும் இயேசுவின் பாதத்தில் இருந்து நம்முடைய பாவங்களுக்காக இயேசு அடிக்கப்பட்டார், இயேசு நொறுக்கப்பட்டார் என்று நீங்கள் இயேசுவை குறித்து, நீங்கள் செய்த பாவங்களை குறித்து கண்ணீர் விட்டு கொண்டிருங்கள். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பழி நறுங்கொண்ட ஆவிதான். நறுங்கொண்ட ஆவியை அவர் புறக்கணியார். இயேசு கிறிஸ்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை கண்டார். ஆகினாலே அவருடைய கருணை கண்கள், இரக்க கண்கள் அவனை பார்த்து சொன்னது, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பார். பரதீசி என்றால் இளைப்பாறுற ஸ்தலம். 2 இடம் இருக்கிறது. பாதாளம் ஒன்று இருக்கிறது, ஒருவரும் அங்கு போகக்கூடாது. பரதீஸ், பரலோகம், இளைப்பாறுகிற ஸ்தலம். இயேசுவோடு இருக்கிற சமூகம் தான் பரதீஸ். ஆண்டவரோடு கூட இருக்கிறது. இந்த சாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு தம்பி எருசலேமை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் எருசலேமுக்குள்ள போய்விட்டான். அதை பார்க்க அவனால எந்த ஒரு பணமும் இல்லை. ஒரு பேராயரை அவன் பார்த்தான். அவரை பார்த்து இவன் சொல்கிறான், ஐயா, எருசலேமை பார்க்கணும்னு வந்துட்டேன், ஒரு பகுதி பார்க்க முடியல, இடத்தில் பணம் இல்லை. அவனை அவர் உற்று பார்த்து அவனுடைய இரக்கத்தையும் அவனுடைய ஆவலையும் பார்த்து சொல்கிறார், வா தம்பி, நீ என்னுடைய பங்களாவிலே நீ தங்கு. நான் புசிக்கிறது நீ புசி. நான் தங்கும் இடத்துல நீயும் தங்கு. நான் உன்னை எல்லா இடத்திலையும் சுற்றி காட்டுகிறேன். உன்னை என்னோடு வைத்துக் கொள்கிறேன் என்றார். இதே போலதான் இயேசு கிறிஸ்து பாவத்தை மட்டும் நாம் உணர்ந்தால் போதும், நாம் ஒரு பாவி என்று சொன்னால் போதும், இன்றைக்கு நீயும் என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று அவனுடைய பாவத்தை மன்னித்து பரலோகத்தை உனக்கு கொடுக்கிறான். கண்களை மூடி நாம் எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தகப்பனே, 7 வார்த்தையில் 2வது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னது போல நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் செய்த பாவங்களை நாங்கள் உணரணுமே, நாங்கள் செய்த அக்கிரமங்களை உணரணுமே, நாங்கள் செய்த சாபங்களை நாங்கள் உணரணுமே, நாங்கள் செய்த குற்றங்களை அநியாயங்களை நாங்கள் உணரணுமே. அப்பா, அதற்காகத்தானே ரத்தம் சிந்தினீங்க, சிலுவையிலே அதற்காகத்தானே காயப்பட்டீங்க. உம்முடைய ரத்தம் எல்லாம் எங்களுடைய பாவத்தை கழுவட்டு ஆண்டவரே. இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதீசில இருப்பாய் என்று சொன்னீரே. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சாக்கியம் பாக்கியம் கொடுப்பீராக, கொடுப்பீராக. விலையேற பெற்ற ரட்சிப்பை எங்களுக்கு தர சிலுவையிலே மறித்திருக்கிறீரே அப்பா. உம்முடைய ரத்தத்தை உம்முடைய ஜனங்கள் மேல தெளிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவீராக, ஆயத்தப்படுத்துவீராக. என் ஜனங்கள் ஒருவர் கூட நரகத்துக்கு போக கூடாது ஆண்டவரே. கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, வேதனை இல்லாத ஆண்டவரே, அந்த பரதீசுக்குள்ளே நாங்கள் இளைப்பாறக்கு அந்த பாக்கியத்தை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். For they know not what they do.
hands I commit my spirit. என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே பெனியல் டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த 3வது வார்த்தையை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களிலே நாம் அவைகளை பார்க்க முடிகிறது. உங்களுக்காக நான் அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19, 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த 3வது வசனத்திலே 3 நபர்கள் வருகிறார்கள். ஒன்று யார் என்றால், இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷனாகிய யோவான். 2வதாக இயேசுவின் தாயாகிய மரியாள். 3வதாக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் இரத்தத்தை சிந்தி குற்றுயிராக தாங்கொன்னா துயரத்தோடு கூட அவர் அல்லலுற்று கொண்டு இருந்த அந்த நேரத்திலே அந்த கல்வாரி சிலுவையில் அவர் கண்ணேறிட்டு பார்க்கும் பொழுது அங்கே அவருடைய கண்ணில் தென்பட்டது யார் தெரியுமா? அவருக்கு அன்பாய் இருந்த சீஷனாகிய யோவான். அவர் தெரிகிறார். அது மட்டுமல்ல, 10 மாதமாக தன்னுடைய கர்ப்பத்திலே சுமந்து பெற்றெடுத்த தாயாகிய அந்த மரியாளையும் அவர் பார்க்கிறார். இவர் இயேசுவின் மார்பில் சாய்ந்து இருந்தவன். எப்பொழுதும் ஏசப்பா கூட இருக்கும் பொழுதெல்லாம் அவருடைய மார்பில் சாய்ந்து இருப்பாராம். அவ்வளவு தூரம் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த யோவானிடத்தில் தன்னை பெற்றெடுத்த தாயாருக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து. இந்த யோவானுடைய கரத்தில் தன்னுடைய தாயை அவர் கடைசி நிமிஷத்தில் ஒப்பு கொடுக்கிறார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்து இருந்தவன் மாத்திரமல்ல, கெர்சமனே தோட்டத்தில் இயேசுவை எப்பொழுது பிடித்தார்களோ அந்த நேரத்தில் இருந்தே இந்த யோவான் இயேசுவுக்கு பின்னாகவே வந்து கொண்டிருக்கிறார். யூதாஸ் காரியத்தை பாருங்க, முத்தமிட்டு காட்டி கொடுத்து விட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டார். இவர்களெல்லாம் 3.5 வருடம் ஏசப்பாவோடு கூட இருந்தவர்கள். ஆனால் பாருங்களாம், சீமோன் பேதுரு என்ன பண்ணாரு? நான் அவரை அறியேன் என்று மறுதலித்து விட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டார். ஆனால் அதே போலதான் ஒவ்வொரு சீஷர்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் பயந்து நடுங்கி இயேசுவை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். ஆனால் சிலுவையின் கடைசி பரியந்தம் இயேசுவுக்கு பின்பதாகவே வந்த சீஷன் இந்த யோவான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஏன் இவரும் பயந்து ஓடி இருக்கலாமே? இல்லை. ஏன் தெரியுமா? இயேசுவை நேசித்தார். அது மாத்திரமல்ல, இயேசுவுக்கு என்ன நேரிடுகிறது என்பதை பார்க்க வேண்டும். அந்த துன்பத்தை கண்டு அவரும் அப்படியே தேவ சமூகத்தில் பாருங்க, அவர் கவலைப்பட்டு கலங்கும் விதமாக இயேசுவின் மீது உள்ள அந்த அன்பின் நிமித்தமாக, இயேசுவின் மீது உள்ள அந்த வைராக்கியத்தின் நிமித்தமாக நான் பின்வாங்கி போக மாட்டேன், கடைசி பரியந்தம் இயேசுவை பின்பற்றி செல்லுவேன் என்று அவர் கடைசி பரியந்தம் அந்த சிலுவையின் அடிவாரம் வரைக்கும் வந்து அவர் நிற்கிறார். ஆகவே தான்
இயேசு கண்ணேறிட்டு பார்க்கும் பொழுது அவருக்கு கண்ணில் தெரியுறது யார் தெரியுமா? இந்த யோவான் சுவிசேஷகன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் பார்க்கிறார். எனக்கு அன்பாயிருந்த சீஷன் இந்த பாடுகள் மத்தியில் பயந்து பின்வாங்காமல் என்னையே பின்பற்றி வந்தபடியினாலே அவன்தான் என் தாயாரை கவனிப்பதற்கு நல்ல ஒரு நபர் என்று அறிந்து தன்னுடைய தாயாரை இந்த யோவான் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். யோவானை பார்த்து சொல்றாரு, யோவான் அதோ உன் தாய், என் தாயை பாதுகாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளை இதில் இருந்து நாம் என்ன அறிந்து கொள்ள முடியும் தெரியுமா? யார் யார் ஆண்டவரை அதிகமாய் பின்பற்றி அவர் மேல் உள்ள வைராக்கியத்தோடு அன்பாய் நேசிக்கிறோமோ அவர்களிடத்தில் தான் ஆண்டவர் அநேக பொறுப்புகளை கொடுக்க முடியும். அவர்களை ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே கடைசி வரைக்கும் நாம் ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ரெண்டாவதாக இந்த வசனத்தில் வர்றது யார் என்றால் இயேசுவின் தாயாகிய மரியாள். மரியாள் அங்கே நிற்கிறார். என்னதான் இருந்தாலும் அது தேவனுடைய குமாரனாய் இருந்தாலும் பரிசுத்த ஆவினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டு பெற்ற ஒரு குழந்தையாய் மகனாய் இருந்தாலும் தான் 10 மாதம் சுமந்து பெற்ற தாயல்லவா. அன்பான தேவ பிள்ளைகளே, அவளால் சும்மா இருக்க முடியலை, பயந்து வீட்டுக்கு போக முடியலை. ஐயோ, நாம் பெற்ற பிள்ளைக்கு என்ன நடக்குமோ, என்ன சம்பவிக்குமோ, அதை பார்க்க வேண்டுமே என்று அந்த சிலுவையின் அடிவாரத்திலே நின்று அவள் அழுது கொண்டே இருக்கிறாள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவர் அழுது கொண்டே இருக்கிற அந்த காட்சியை இயேசு பார்க்கிறார். பிதா குமாரனை எதற்கு அனுப்பினாரோ அந்த சித்தம் நிறைவேறட்டும் என்று அவள் ஒப்பு கொடுத்ததினாலே தேவ சித்தம் நிறைவேறினது. நம்முடைய வாழ்க்கையிலையும் அன்றாட வாழ்க்கையிலையும் அப்பா உங்க சித்தம் எதுவோ அது எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று நாம் நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுப்போமேயானால் கர்த்தர் நேர்த்தியாய் அழகாய் அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக இந்த வார்த்தையில வருகிற நபர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து. பாருங்க, தாயை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் மகன். நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றி நான் பரலோகத்துக்கு போயிருவேன். ஆனா இனிமே உனக்கு மகன் யார் தெரியுமா? இந்த யோவான் தான். காரணம் என்ன தெரியுமா? அவர் தேவ குமாரனாய் இருந்தாலும், அவர் தேவனுடைய பிறவியாய் இருந்தாலும், எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த இரட்சகராக இருந்தாலும், அவர் பிதாவுக்கு அடுத்தவைகளை யோசிக்க வேண்டியவராய் இருந்தாலும், செய்ய வேண்டியவராய் இருந்தாலும், தன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதிலே அவர் மிகுந்த வைராக்கியம் உள்ளவராய் இருந்தார். நம்முடைய பெற்றோரை கவனிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையத்தான் அறுப்பான். இன்னைக்கு நீங்க பெற்றோரை நல்லா கவனிச்சிங்கன்னா நாளைக்கு உங்க பிள்ளை உங்களை நல்லா கவனிப்பான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, சீஷனை போல நேசிப்போம், மரியாளை போல தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம், இயேசுவை போல குடும்பத்தில் பொறுப்புள்ளவர்களாக இருப்போம். நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பேசின இந்த வார்த்தைகளை மனதில் வைத்து ஒரு நிமிடம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, நீர் பேசின இந்த 3வது வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தையும் தூய ஆவியானவர் திறக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதை உள்ளத்துல எழுதி வச்சுக்கிடுங்க ஆண்டவரே, மறக்கவே கூடாதப்பா. உங்களை அதிகமாய் நேசிக்கவும், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து காரியங்களை நடப்பிக்கவும், தாய் தகப்பனை நேசிக்கிறவர்களாக, குடும்ப பொறுப்பை ஆண்டவரே அவர்கள் சுமக்கிறவர்களாக, குடும்பத்தை ஆதரிக்கிறவர்களாக ஒவ்வொரு பேரையும் நீர் மாற்றுவீராக.
நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. யார் யார் இதை கேட்டு இப்போ தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே செய்ய அர்ப்பணிக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய அதிசயத்தை காண செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Forgive them, for they know not what they do. It is finished. Father, into your hands I commit my spirit. என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அற்புதமான வேளையிலே இந்த 4வது வார்த்தையை நான் உங்களோடு பேச இருக்கிறேன். 4வது வார்த்தையை ஆண்டவர் சொன்ன சிலுவிலே சொன்ன வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்திலே அதன் 46ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாபா சபாத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேர் என்று அர்த்தம். ஆண்டவர் ஆமென் ஏன் என்னை கைவிட்டேர் என்று சிலுவையிலே சொன்ன வார்த்தைகளை நான் உங்களோட பேச இருக்கிறேன். இந்த வார்த்தைகளை அநேகவர்கள் இன்றைக்கும் விமர்சனமாய் சொல்கிறார்கள். அவர் கடவுளானால் ஏன் அவர் கைவிட்டேன் என்று இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும்? அவர் கைவிடப்பட்டதற்கு ஒரு 3 காரணத்தை இந்த அற்புதமான வேளையிலே நான் உங்களோட பேச இருக்கிறேன். அவர் கைவிடப்படுவதற்கு முன்பாக சங்கீதத்திலே சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமல் ஏன் எனக்கு தூரமானேன்? அப்படின்னா பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாகவே இருந்தார்கள். வேதத்திலே ஆண்டவர் அதை அநேக நேரம் சொல்லியிருக்கிறார். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அப்படின்னா ஏன் இவர் கைவிடப்பட்டார் என்பதற்கு முதலாவது காரணம், பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். அன்பானவர்களே, பாவமே அறியாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் பாவமானார். அவன் பைபிள் சொல்லுகிறது, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்புவிக்கப்பட்டார். எபிரேயர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 1 யோவான் ஆமென் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இதில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவமறியாத அவர் நமக்காக எனக்காக உங்களுக்காக பாவமாக்கப்பட்டார். பாவம் அவர் மேல் திணிக்கப்பட்டது. அவரிடத்தில் பாவம் இல்லை. பாவம் யோவான் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது சொல்கிறார், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் இதோ வருகிறார் என்று இயேசுவை குறித்து சாட்சி சொல்கிறார்கள். ஆண்டவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேர் என்பது சொன்ன அந்த 4வது வார்த்தையினுடைய அர்த்தம், பாவமறியாத அவரை நமக்காக உங்களுக்காக எனக்காக
பிதாவாகிய தேவன் அவரை பாவத்துக்கு உட்பட்டதினால் அவர் இந்த வார்த்தையை சொன்னார். அன்பானவர்களே, நான் அந்த அற்புதமான வேலையில் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பாவத்தோடு வாழ்வேன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவம் என்னுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, அவர் மேல் பாவம் அறியாத அவரை பிதாவாகிய தேவன் அவருக்கு பாவத்துக்குள் அவரை உள்பிரவேசித்தினால் அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ரெண்டாவதாக, ஆமென், ஸ்தோத்திரம், ரெண்டாவது ஒன்றாக இருந்தார் என்று பைபிள் சொல்கிறது. யோவானின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே அதின் ஸ்தோத்திரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், நான் பிதாவுக்கு சித்தமானதை எப்போதும் செய்வதினால் பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று ஆண்டவர் ஸ்தோத்திரம் யோவான் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். இப்படி ஆண்டவரும் பிதாவும் ஒன்றாயிருந்த தேவன் கிறிஸ்துவை சிலுவையிலே ஒப்பு கொடுக்கும் போது, ஆமென், ஒன்றாயிருந்த தேவன் இயேசு கிறிஸ்துவை தனிமையாக்கப்பட்டார், உங்களுக்காக எனக்காக. ஒருவேளை இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், எனக்கு யாரும் இல்லை, நான் தனிமையாக இருக்கேன், உங்களுக்கு தான் அந்த வார்த்தை. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்களும் நானும், ஆமென், ஒருவேளை தனிமையாக இருந்தால் நாம் இயேசுவோடு இணைக்கும்படியாக உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. இயேசு அங்கலாய்த்து சொன்ன வார்த்தை, என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டேர் என்று சொன்னதுக்கு ஒரு இரண்டாவது காரணம், அவர் தனிமை ஆக்கப்பட்டார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். முதலாவது சொன்னேன், பாவமறியாத அவரை பிதாவாகிய தேவன் பாவத்துக்குள்ளாக்கினார். பாவங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அதற்காக தான் அவர் சொன்னார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேர். ரெண்டாவது, அவர் தனிமையாக்கப்பட்டார், ஒன்றாயிருந்தார். பிதா, ஆமென், பிதா என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்று இயேசு சொன்னார். நான் தான், ஆமென், தேவனுடைய குமாரன், என்னை விசுவாசிக்கிறவன், ஆமென், பிதாவை காண்கிறான் என்று சொன்னார். அப்படின்னா பிதாவும் தேவனும் ஒன்றாக தான் இருந்திருக்கிறாங்க. இந்த ஒன்றான தேவன் தனிமையாக்கப்பட்டது போது, ஒன்றாகிய இயேசு கிறிஸ்து தனிமையாக்கப்பட்ட போது, அந்த தனிமை அவரை இந்த வார்த்தையை சொல்ல வைத்தது. ஆண்டவரே, பிதாவே நான் உம்மோடு கூட இருக்கிறேன், பிதாவே நீர் என்னுடைய எல்லா ஜபங்களுக்கும் நீர் எனக்கு பதில் தருகிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன், நீர் யார் கூட தான் இருக்கிறேன் என்று அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்து தனிமையாக்கப்பட்ட போது இந்த வார்த்தையை இயேசு பயன்படுத்தினார். மூன்றாவது, ஸ்தோத்திரம், சங்கீத புஸ்தகத்திலே 22ஆம் சங்கீதத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்க இருக்கிறேன். சங்கீதம் 22ஆம் சங்கீதத்திலே, ஸ்தோத்திரம், அதின் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், என்னை விட்டு தூரமாயிராதியும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயமில்லை, சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்துக்கு முன்பாக, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேத புஸ்தகங்களில் எழுதப்பட்டது. இதை தான் இயேசு சொல்கிறார். இப்படி தூரமாக்கப்பட்ட போது, 19ஆம் வசனத்தை கூட ஒரு முறை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாயிராதியும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை தூரமாக வைத்த போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேர். சங்கீதம் ஸ்தோத்திரம் 38ஆம் சங்கீதத்திலே அதின் 21ஆம் வசனத்தை கூட நாம் வாசித்தோம் என்று சொன்னால், கர்த்தாவே என்னை கைவிடாதையும், என் தேவனே எனக்கு தூரமாயிராதையும் சொல்லுதார் பாருங்க. அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் நீ எப்போது என் கூட இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆண்டவர் சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் அவரை கைவிட்டால்தான் நாம் மீட்கப்படுவோம், நான் மீட்கப்படுவோம், நீங்கள் மீட்கப்படுவீர்கள். அதற்காக இயேசு இந்த வார்த்தையை சொன்னார், தேவனே என் தேவனே
ஏன் என்னை கைவிட்டேன்? பிரியமானவர்களே, உங்களுக்காக, உங்களுக்கு கை கொடுக்கும்படி, உங்களை உயர்த்தும்படி, உங்களை என்னையும் பரலோகம் கொண்டு செல்லும்படி பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை அந்த சிலுவையிலே கைவிட்டார். இமை பொழுதில் உன்னை மறந்தேன், மிகுந்த கிருபையோடு இறங்குவேன் என்று வசனங்கள் சொல்வதுபடி ஒரு இமையிலே பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை கைவிட்ட போது தேவன் சொன்ன வார்த்தை, பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஸ்தோத்திரம், ஆமென், 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தாவே உம்மை அவர்களை விட கண்டு கொள்ளத்தக்கவன் தேடும்படி அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவராக தூரமானவர் அல்ல. நம்ம ஒருவருக்கு கூட தேவன் தூரமாகவில்லை. எதற்கு கிறிஸ்து தூரமாக்கப்பட்டார் தெரியுமா? நானும் நீங்களும் ஆண்டவருக்கு தூரமானவர்கள் அல்ல, பக்கத்தில் சமீபத்தில் சேர்ப்பதற்காக இயேசு கைவிடப்பட்டார். அதனால தான் இயேசு சொன்னால், ஆமென், ஏலி ஏலி லாபான் சபாத்தி என்று மிகுந்த சத்தமிட்டு இயேசு கூப்பிட்டார். மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார் என்று சொல்லி. அன்பானவர்களே, ஆண்டவர், ஆமென், கைவிடுவதற்கு 3 காரியத்தை சொன்னேன். 1, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். 2வது, ஆமென், ஒன்றாயிருந்த தேவன் உங்களுக்காக எனக்காக, ஆமென், தனிமையாக்கப்பட்டார். 3வது, அருகில் இருந்தவர் தூரமானார். இந்த 3 காரியங்கள், ஆமென், ஸ்தோத்திரம், தூரமாக்கப்பட்ட போது இயேசு கதறிய வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டீர்? உங்களுக்காக. இந்த வார்த்தை உங்களுக்கு தான், பிரியமானவர்களே. நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வார்த்தைகளை தொலைக்காட்சிகள் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிலுவையிலே நீர் பட்ட தியாகங்கள், நீர் பட்ட அடிகள், நீர் பட்ட சிந்திய இரத்தங்கள், ஓ ஸ்தோத்திரம், இன்றும் உம்முடைய வார்த்தை பேசிக்கொண்டிருக்கிறதப்பா. இந்த 4வது வார்த்தையில் நீர் சொன்னீரே, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்? ஆண்டவரே, நீர் கதறிய அந்த ஸ்தோத்திரம், அந்த வார்த்தைகளை இன்றும் எங்களுடைய காதுகளில் தொளித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் பாவங்களெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டேன். தனிமையாய் இருந்த எங்களை உம்முடைய கிறிஸ்துவின் குடும்பமாய் ஆக்கினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ ஸ்தோத்திரம், நாங்கள் தூரமாய் இருந்தோம், உமக்கு அருகில் வர, பிதாவாகிய தேவனுக்கு அருகில் வர நீர் தூரமாக்கப்பட்டிருப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உமக்கு சமீபமாய், உமக்குள் வாழ, உமக்காக வாழ கர்த்தர் உதவி செய்வதாக. அல்லேலூயா. ஆண்டவரே, இது தொலைக்காட்சி மூலமாய் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருடைய குடும்பத்தின் மேலும் சிலுவையின் இரத்தம் தெளிக்கப்படட்டும். ஓ, சிலுவையில் நீர் சிந்தின இரத்தத்தின் புண்ணியத்தினால் எங்கள் எல்லோருக்கும் பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கப்பா. அந்த பாவ மன்னிப்புக்கு உட்பட்டவர்களாய், அந்த மீட்புக்கு உட்பட்டவர்களாய் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன். For they know not what they do. It is finished. Father, into your hands I commit my spirit. என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். கல்வாரி சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தி மரித்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக கடைசியாய் அவர் பேசிய 7 வார்த்தைகளை குறித்து
நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இப்பொழுதும் நான் உங்களோடு கூட பேச இருக்கிற வார்த்தை 5வது வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இயேசு சிலுவையில் 5வதாக பேசிய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். கிறிஸ்துவனுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது. கிறிஸ்துவனுடைய வளர்ப்பு முன்னறிவிக்கப்பட்டது. அப்படியே கிறிஸ்துவனுடைய மரணமும் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலும் முன்னறிவிக்கப்பட்டது. சங்கீதங்களில் நம்ம பார்க்கிறோம் 69:21வது வசனத்தில், என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்ற இந்த வேத வாக்கியம் நிறைவேறும் வண்ணமாக அன்றைக்கு இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் தாகமாயிருக்கிறேன் என்று அவர் சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பூமியில் ஒரு மனிதன் மிகவும் அதிகமாக ஒரு கடினமான வேலை செய்துவிட்டு அவன் வீடு திரும்பும் பொழுது அவனுக்கு தாகம் வருகிறது. அல்லது அவன் எங்கேயோ சென்று விட்டு ஒருவேளை விபத்துக்குள்ளாகிறான் என்றால், அவன் கீழே விழுந்த இடத்தில் அவனுக்கு அடிபடுகிறது என்றால் முதலாவதாக வெளியேறுகிறது தண்ணீர் தான். தண்ணீர் வெளியே வந்ததற்கு பிற்பாடுதான் இரத்தம் வெளியே வருகிறது. அல்லது அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அருகில் இருப்பவர்கள் முதலாவது அவனுக்கு கொண்டு வந்து தருகிறது தண்ணீர் தான். ஏனென்றால் அவனுடைய சரீரம் இப்பொழுது தாகமாக இருக்கிறது என்று அறிந்து பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் அவனுக்கு தண்ணீரை தருவாங்க. அப்போ இயேசுவானவர் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாடுகளை அனுபவித்து கொண்டு வருகிறார் பல மணி நேரம். நிச்சயம் அவருக்கு சரீர பிரகாரமான ஒரு தாகம் இருந்திருக்கும். ஆனால் அப்பொழுது இயேசு சிலுவையில் மரிக்கும் தருவாயில் அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னது அவருடைய சரீர தாகத்தை அல்ல, அவருடைய உள்ளத்தில் இருந்த ஆத்தும தாகத்தையே அவர் வெளிப்படுத்தினார். ஏனென்றால் அவர் சிலுவையில் முதலாவது பேசிய வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று. அதுவும் இந்த மனு குலத்திற்கு ஒரு தவிப்பாய் இருந்தது. 2வது அவர் பேசிய வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று. அதுவும் மனு குலத்தை குறித்ததான ஒரு தாகமாய் இருந்தது. 3வது பாருங்க, தன்னுடைய தாயாரை அவன் யோவானிடத்தில் ஒப்படைக்கிறார். இதுவும் பாருங்க மனிதனை குறித்ததான ஒரு தவிப்பாய் இருந்தது. தன்னுடைய பெற்றோரை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு தவிப்பாய் இருந்தது. பிரியமானவர்களே, இயேசுவானவர் அன்றைக்கு சிலுவையில் மரிக்கும் தருவாயில் பேசிய தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை அவருடைய இருதயத்தில் இருந்த ஆத்தும தாகத்தையே வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கும் நமக்கும் இந்த உலகத்தில் அநேக விதமான தாகம் இருக்கிறது. சிலருக்கு இந்த பூமியில் இருக்கிற பொருட்கள் மீதான தாகம் இருக்கிறது. சிலருக்கு அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மை அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அதன் மீதான தாகம் அதிகமாக இருக்கிறது. சிலருக்கு பிரச்சனைகள் நிறையா இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் எப்பொழுது மாறும் என்ற தாகம் அவர் உள்ளத்தில் அதிகமாக இருக்கிறது. ஆனால் யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நமக்கு ஆத்தும தாகம் இருக்கிறதா என்று. ஒரு முறை ஜீவானந்தம் ஐயாவுடைய சாட்சியை ஒருவர் சொல்ல நான் கேட்டேன். ஜீவானந்தம் அங்கிள் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய ஜெப நேரத்தில் அவர் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டாராம். அப்போ பரலோகத்தின் பக்கத்தில் ஒரு நரகம் ஒரு பக்கம் இருக்கிறத அவர் பார்த்தாராம். நரகத்தை பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் அவர் பக்கத்தில் போகும் பொழுது அங்கு அதிகமான ஒரு கூக்குரல், அழுகையின் சத்தம் அவர் காதுகளில் தொனித்ததாம். பற்கடிப்பின் சத்தம் அவர் காதுகளில் தொனித்ததாம். அப்படியே இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் அவர் நகர்ந்து போய் நடந்து கொண்டு பார்க்கும் பொழுது யாரோ ஒருவர் ஜீவானந்தம் ஜீவானந்தம் என்று அவங்க மிகவும் சத்தமிட்டு பயங்கரமாய் கூக்குரலிட்டு கூப்பிட்டாங்களாம். இவருக்கு இந்த சத்தம் எங்கேயோ கேட்டது போல இருக்கிறதே என்று இன்னும் பக்கத்தில் நெருங்கி கொண்டு போய் அவர் பார்க்கும் பொழுது அவருடைய உறவினர் அந்த நரகத்தில் அந்த அக்கினி கடலுக்குள் கிடந்து தவிக்கிறத அவர் பார்த்தார்.
பார்த்தாராம். அவர் என்ன சொன்னாராம் தெரியுமா? உறவினர் ஜீவானந்தத்தை பார்த்து சொன்னாராம், ஜீவானந்தம், நீ இந்த பக்கம் வந்துராத, நீ நிச்சயமா இந்த சைடு வந்துராத, நீ போய் எல்லாரிடத்திலும் சொல்லு, இந்த நரகம் மிகவும் வேதனைக்குரியதா இருக்கிறது, இங்க யாரும் வந்துராதீங்க, நீ போயிரு, நீ போய் எல்லார்ட்டையும் சொல்லுன்னு சொல்லி அந்த உறவினர் சொன்னாராம். பிரியமானவர்களே, அதுதான் ஜீவானந்தம் ஐயாக்குள்ள இருந்த ஆத்தும தாகம். எந்த ஆத்துமாக்களும் அழிவுக்கு நேராக போய்விடக்கூடாது, இந்த அக்கினி கடலுக்குள் தள்ளப்பட்டு விடக்கூடாது, அங்க அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிறது, இதுக்குள்ள என் ஜனங்கள் வந்து விடக்கூடாது என்று அன்றைக்கு அவருக்குள்ள ஒரு ஆத்தும பாரம் வந்ததாம். அதுதான் அதற்கு பிற்பாடு அவர் ஜெப நேரத்தில் இருந்து அவர் எழும்பி வெளியே சென்று தேவனுக்காக வைராக்கியத்தோடு கூட ஆத்துமாக்களை ஆதாயம் படுத்தினார். ஒரு பெரிய எழுப்புதலை சென்னை பட்டணத்தில் நிச்சயமாய் சொல்ல முடியும். அநேக முழுரவு ஜெபத்தின் மூலமாக அங்க ஒரு பெரிய எழுப்புதலை நம்முடைய கண்கள் பார்த்தது. ஆண்டவர் நிச்சயம் ஜீவானந்தம் ஐயாக்குள்ள அப்படிப்பட்டதான ஒரு தாகத்தை வைக்கிறதற்கு காரணம் அவருக்குள்ள இருந்த அந்த ஆத்தும தாகம், ஜனங்கள் மீது இருந்த அந்த ஆத்தும தாகம் அவரை பயன்படுத்தினது. அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் அவரை ஒரு கருவியாக உபயோகப்படுத்தினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனை வருட கிறிஸ்தவர்களாய் நம்ம இருக்கிறோம், எத்தனை வருட விசுவாசிகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள், எத்தனை வருடம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், யோசித்து பாருங்கள். எத்தனை ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயம் படுத்தியிருக்கிறீர்கள். தேவன் நிச்சயம் உங்களிடத்தில் கணக்கு கேட்பார். பிரியமானவர்களே, இனி காலம் செல்லாது, கர்த்தருடைய வருகை சமீபமாகி விட்டது. அநேக காரியங்களை இந்த தேசத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். யுத்தங்களை கேள்விப்படுகிறோம், பஞ்சங்களை கேள்விப்படுகிறோம். அநேக காரியங்களை குறித்து வேதம் சொல்லுகிற ஒவ்வொரு தேவ வாக்கியமும் வேத வாக்கியமும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனி காலம் செல்லாது, கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு எழும்புங்க. ஆண்டவருடைய தாகம் அதுதான். ஆண்டவருடைய தாகம் அன்றைக்கு சிலுவையில் பேசும் பொழுது அதுவாதான் இருந்தது. என் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணுமே, என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே, இந்த நரகத்திற்குள்ளாக தள்ளப்பட்டு விடக்கூடாது என்று. அதுவே அன்றைக்கு அவருடைய தாகமாயிருந்தது. நமக்குள்ள ஆண்டவர் அப்படிப்பட்ட தாகத்தை வைப்பாராக. இன்றைக்கு அநேகருக்குள்ள சுயத்தை குறித்ததான தாகம் இருக்கிறது. என் குடும்பம், என் பிள்ளை, என் உறவினர், என்னுடைய சொத்து, என்னுடைய எல்லைகள் எல்லாம் சொல்லி அவர்களுக்கு எல்லாம் அவர்களுடையதாக மாத்திரமே பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்கள பாருங்க, உங்க கிராமத்துல இருக்கிறவங்கள பாருங்க, உங்க பட்டணத்துல இருக்கிறவங்கள பாருங்க, உங்க தேசத்துல இருக்கிறவங்கள பாருங்க. ஒவ்வொரு ராத்திரியும் கண்ணீரோடு கூட இன்னும் ஆண்டவரை அறியாமல் பாவத்திற்குள்ளாக சாபத்திற்குள்ளாக மறிக்கிற தேவ ஜனங்கள் எத்தனையோ பேர். பிரியமானவர்களே, எழும்புங்க, இன்றைக்கு எழும்புங்க. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வருகைக்கு நம்ம செல்லும் பொழுது நிச்சயம் வெறுங்கையோடு கூட போக கூடாது. உங்களோடு கூட ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நீங்க ஆதாயம் பண்ணி செல்ல வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு நம்மளை குறித்ததான தவிப்பு, அதுதான் ஆண்டவருக்கு நம்மளை குறித்ததான தாகம். அதற்காகவே கர்த்தர் நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அதற்காகவே அவர் அடிகள் பட்டார், அதற்காகவே அவர் பாடுகளை அனுபவித்தார், அதற்காகவே அவர் அந்த கேடு அணைந்தார். பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு வருஷமும் இந்த வசனங்களை நம்ம தியானிக்கிறோமே, ஒவ்வொரு வருஷமும் இந்த பண்டிகை நாட்களை நம்ம கடைபிடிக்கிறோமே, நம்முடைய இருதயத்துல ஒரு உணர்வு வந்திருக்கிறதா? ஒருவேளை இன்றைக்கு சுயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, சரீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, இந்த உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டவருக்குரிய காரியம், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குரிய காரியம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற காரியத்துல ஒருவேளை இன்றைக்கு நீங்க தொய்ந்து போயிருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புகிறார். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு புறப்பட்டு போங்கள் என்று உங்களோடு கூட பேசுகிறார். அதற்காகவே இன்றைக்கு நான் தாகமாயிருக்கிறேன், அதற்காகவே நான் இன்றைக்கு தாகமாயிருக்கிறேன், அதற்காகவே நான் சிலுவையில் மரித்தேன், அதற்காகவே நான் உங்களுக்கு இரத்தம் சிந்தினேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே,
தேவனுடைய வருகைக்கு செல்லும் பொழுது நிச்சயம் நம்ம வெறுங்கையோடு செல்லக்கூடாது. நம்மோடு கூட ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி செல்ல வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட கிருபையை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. அப்படியே நம்ம எல்லாரும் கண்களை மூடி இணைந்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த நாளிலும் சிலுவையில் நீர் மரிக்கும் பொழுது கடைசி நிமிடம் பேசிய வார்த்தை, ஆண்டவரே, தாகமாய் இருக்கிறேன்னு சொன்னீங்களாப்பா. இந்த ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு தவிப்பு உங்க உள்ளத்துல இருந்தது போல எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவீராகப்பா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வேத வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுடைய இருதயத்துல ஒரு ஆத்தும பாரத்தை வைப்பீராக ஆண்டவரே. எல்லா சரீர தாகங்களும் மாறட்டும் அப்பா. உலக தாகங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆத்துமாக்களை குறித்ததான தாகம் வரட்டும் ஆண்டவரே. அப்பா, உங்க கரத்தை வைப்பீராக. உங்க ரத்தம் தோய்ந்த கரம் இருக்கட்டும் அப்பா. இனியும் தன் குடும்பம் தன் சுயம் என்று யோசிக்காமல் ஆண்டவரே, பிறரை குறித்ததான, கிராமத்தை குறித்ததான, பட்டணத்தை குறித்ததான, தேசத்தை குறித்ததான ஒரு தாகம் அவர்களுக்குள்ள வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வரட்டும் அப்பா. நீர் வைப்பீராக ஆண்டவரே. அப்படியா இவங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு வரும் பொழுது வருங்கையோடு அல்ல ஆண்டவரே, உம்முடைய தவிப்பை அறிந்தவர்களாக, ஆத்துமாக்களை ஆதாயம் படுத்துகிறவராக ஆண்டவரே உம்மை எதிர்கொண்டு வருவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டதான கிருபையை நீர் தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, சரீர தாகம் எல்லாருக்கும் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய ஆத்துமால பிறருடைய ஆத்துமாவை குறித்ததான ஒரு தாகத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தந்தரில் இருக்கிறார். நிச்சயம் ஆத்துமாக்களுக்காக தாகத்தோடு கூட செயல்படுங்கள். சுவிசேஷத்தை அறிவிங்கள். கர்த்தருடைய வருகையில் ஒரு கூட்ட ஆத்துமாக்களோடு கூட சந்தோஷமாய் அவரை முகமுகமாய் சந்திப்போம். காட் பிளஸ். For they know not what they do. It is finished. Father, into your hands I commit my spirit. என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். பெனில் டிவி பார்த்து கொண்டிருக்கிற என் பிரியமான ஒவ்வொருவரையும் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குட் ஃப்ரைடே முன்னிட்டு இயேசுவின் கல்வாரி சிலுவையை தியானித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையின்படி இயேசுவின் சிலுவையை பற்றிய தியானத்தை உங்களுக்கு சொல்ல நான் முன் வருகிறேன். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்ததென்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தையை வைத்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இந்த முடிந்தது அப்படின்னு சொல்லுகிற வார்த்தை ஒரு எஜமானன் தன் வேலைக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அந்த வேலைக்காரன் செய்து முடித்து விட்டான் என்று சொல்லும்போது முடிந்தது, வேலை முடிந்தது என்று சொல்வதற்கு அர்த்தம் கொள்ளக்கூடிய விதமாக இங்கே முடிந்தது என்ற வார்த்தையை இயேசு அங்கே பயன்படுத்துகிறார். வேதத்தில் நாம் வாசிக்க முடிகிறது, இயேசு சிலுவையில் யூதர்களால், பரிசேயர் சதிசேயர்களால் அடித்து நொறுக்கப்பட்டு அவருடைய சரீரத்தை சிதைத்த போதும், குற்றுயிராக அவர் இருக்கும் போதும் கடைசியாக அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை முடிந்தது அப்படிங்கிற வார்த்தை. இந்த வார்த்தை கிரேக்க வார்த்தை அப்படின்னா டெலியோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிக்கக்கூடியது. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான்
செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று இங்கே இயேசு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவன் பூமியில் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி என்ன செய்ய வேண்டும் என்று நியமித்திருந்தாரோ அதை எல்லாம் செய்து முடித்து விட்டேன் என்று இயேசு அங்கே சிலுவையில் வைத்து சொல்லுகிறார். இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குற்ற உணர்வுகள், உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பயம், கலக்கம், வியாதி, என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் எதிர்கொண்டு வருகிறீர்களோ, எதெல்லாம் சமாளிக்க முடியாதபடி பிரச்சனையோடு இருக்கிறீர்களோ, அதை எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கான ஒரே வார்த்தை முடிந்தது. உங்களால் எதிலெல்லாம் தப்பித்து கொள்ள முடியாதோ, எதிலெல்லாம் உங்களால் ஜெயம் பெற முடியாததோ, எதிலெல்லாம் நீங்கள் ஒரு வெற்றியை காண முடியாதவர்களாக இருக்கிறீர்களோ, எதையெல்லாம் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறீர்களோ, அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்து அதனுடைய அனைத்து கிரியைகளையும் ஜெயித்து அதையெல்லாம் மேற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதலோடு வாழ்வதற்கு அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் நாடோறும் அவங்க பாவத்துக்காக, மக்களுடைய பாவத்துக்காக அவங்க பலி செலுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இயேசு அப்படி இல்லை. அவருடைய ஒரே பலினால் அந்த பலியவே செய்து முடித்து நிறைவேற்றி முடித்து விட்டார். ஏன் அவங்க நாடோறும் பலி செலுத்த வேண்டியது இருந்தது? ஏன் அவங்க பலி செலுத்த அவங்க ஆசாரியர்களும் ஆசாரியர்களுக்காகவும் ஜனங்களுக்காகவும் அவங்க பலி செலுத்த வேண்டியது இருந்தது? ஆனால் இயேசு அப்படி இல்லை. ஒரே பலினால் எல்லாத்தையும் முடித்து விட்டார். இனி பலி செலுத்த வேண்டியது இல்லை என்று தான் வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை பாருங்கள். அன்றியும் இந்த ஆசாரியன் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலமும் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறதினாலும் அவன் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவன் தினந்தனமும் பலி செலுத்த வேண்டியது இருந்ததுனால அவன் ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று கொண்டே இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலி முடியலை. யார்? பழைய ஏற்பாட்டு ஆசாரிகள் செய்த பலிகள் முடியலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பலியை நிறுத்தி அதை யாரும் இனி செலுத்த வேண்டாதபடிக்கு, யாரும் செலுத்தக்கூடாதபடிக்கு அதை முடித்தார். உங்களை பரிசுத்தமாக்கியிருக்கிறார், நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். ஆகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் முடிந்தது என்கிறதுல விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்காத போது உங்களை வேற எந்த ஒரு சாதனங்களை வைத்து, எந்த ஒரு பொருளை வைத்து, எந்த ஒரு முயற்சியை வைத்தும் நீங்கள் பரிசுத்தம் அடைய முடியாது. இயேசு இரத்தமே அல்லாமல், ஒரே தரம் பலியான அந்த இயேசுவின் இரத்தத்தை அல்லாமல் நீங்கள் ஒருபோதும் அதை விட, இயேசு இரத்தத்தை விட நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்று முயற்சிக்கிறது எவ்வளவு தேவ வார்த்தைக்கு விரோதமானது என்று பாருங்கள். இயேசு இரத்தத்தை விசுவாசியுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனிதனோடு கூட நீங்கள் வாழ முடியும். அந்த புதிய மனிதனாகிய அந்த கிறிஸ்துவின் புது சிருஷ்டிப்புக்குள் நீங்கள் வாழ முடியும். நீங்கள் கிறிஸ்துவை தியானிக்கிறீர்கள், அது ரொம்ப நல்லது. ஆனால் ஒன்று, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் மரித்து, உங்களுக்காக அவர் இரத்தத்தை சிந்தி உங்கள் பாவங்களையெல்லாம் கழுவி விட்டார். உங்களுடைய பாவங்களையெல்லாம் நீக்கி உங்களை பரிசுத்தப்படுத்தி பூரணப்படுத்தி விட்டார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது, அதை விசுவாசிக்கும் போது நீங்கள் உண்மையிலே அந்த பரிசுத்தத்துக்குள்ளும் நீதிக்குள்ளும் வாழ்கிறீர்கள். ஆகவே நான் பரிசுத்தமாகிவிட்டேன் என்று விசுவாசிங்கள். ஏன்னா வேதம் சொல்லுகிறத விசுவாசிங்க. வேதம் உங்களை இயேசுவின் இரத்தத்தினால பரிசுத்தமாக்கிற்றுன்னு சொல்லுகிறது. இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க.
உங்கள் உணர்வை நம்பாதீங்க, உங்களுடைய மனசாட்சியை நம்பாதீங்க. உங்களை பார்க்கிற போது தான் நீங்கள் ஒருபோதும் நல்லவனாகவே உங்களை பார்க்க முடியாது. நீங்கள் எப்போல்லாம் உங்களை பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்குள்ளலாம் நீங்கள் குறைவுள்ளவர்களாய் பார்ப்பீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பாருங்கள், இயேசு உங்களுக்காக இரத்தம் சிந்தி உங்களுக்காக பலியாகி தன் இரத்தத்தை கொண்டு உங்களை சுத்தமாக்கி இருக்கிறதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருக்குள் வாழ்கிறவர்களாக இருக்க முடியும். ஆவிக்குரியது என்று சொல்லும்போது பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது உங்களை நீங்கள் பார்ப்பது சரிப்படுத்துவதல்ல, உங்களுக்காக இயேசு சிலுவையில் என்ன செய்தார் என்பதை பார்த்து அதை விசுவாசிப்பதே ஆவிக்குரியவை. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதை நீங்கள் என்ன செய்யுங்க, முன்வாருங்கள். அதை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் விசுவாசியுங்கள், அதில் வாழ பழகுங்கள். அது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் பெருக வைக்கும், தேவனுக்குள் நெருங்கி வாழ உதவும். ஆகவே இயேசு உங்களுக்காக சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். இதை விசுவாசியுங்கள். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு பிதாவே, நீர் எங்களுக்காக சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எல்லாம் செய்து முடித்து விட்டீரப்பா. நாங்கள் சுகமடைவதற்கான அந்த சுகத்தை ஏற்கனவே செய்து முடித்து விட்டீரப்பா. எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நாங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்படுவதற்காக நாங்கள் ஏற்கனவே உம்முடைய சிலுவையிலே நாங்கள் தண்டிக்கப்படாதபடிக்கு நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நன்றிப்பா. எங்கள் பாவங்களை மன்னித்ததுக்காக நன்றி, எங்களுடைய வியாதிகளை குணமாக்கினதுக்காக நன்றி, எங்களுடைய சரீரத்தில் நல்ல சுகத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் குற்ற மனசாட்சி இல்லாமல் தேவனுக்குள் நீதியாய் விளங்க பண்ணும்படிக்கு எங்களுக்காக நீர் செய்த எல்லாவற்றிற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். For they know not what they do. It is finished. Father, into your hands I commit my spirit. என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான பெனியேல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் எனது அன்பும் ஜெபங்களும் வாழ்த்துக்களும். இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க கர்த்தர் எனக்கு தந்த இந்த பாக்கியத்திற்காக தேவனை துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 7வது வார்த்தையை உங்கள் முன்னிலையில் நான் வைத்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என் அன்பிற்குரியவர்களே, 1வது வசனத்தை எப்படி பிதாவே என்று அவர் ஆரம்பித்தாரோ அப்படியே இந்த 7வது வசனத்தையும் பிதாவே என்று சொல்லி இயேசு தமது வார்த்தைகளை சிலுவையில் முடித்ததை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. நான் அந்த வசனத்தை வேதத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார்.
இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு நேயர்களே, இந்த 7 வசனங்களையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒன்று சேர்த்து நாம் தியானிக்கும் போது முதல் வார்த்தையும் இறுதி வார்த்தையும் ஜெபமாக அமைந்திருக்கிறது குறித்து வேதத்தில் நாம் கவனிக்க முடிகிறது. பிதாவே என்று சிலுவையில் அவர் பேச ஆரம்பித்தவர் பிதாவே என்று சிலுவையில் பிதாவிடத்தில் ஜெபத்தோடையே தனது வார்த்தைகளை முடிக்கிறதை பார்க்கிறோம். வாழ்வு முழுவதும் ஜெபம் 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 என்று ஜெபத்திற்கு சிறந்த மாதிரியும் ஜெபத்தை போதிக்கிறதையும் வேதத்தில் அவரை குறித்து நாம் வாசிக்கிறதை திரும்பவும் இந்த சிலுவை மரணத்தின் போது நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 31வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தாவே என் ஆவியை உம் கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று தாவீது ஜெபிக்கிறதை வேதத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு எபிரேயனும் அல்லது ஒவ்வொரு யூதனும் படுக்கைக்கு செல்லுகிறதற்கு முன்பு இரவில் அவன் நித்திரையின் போது தேவனுடைய பிரசன்னத்தில் ஒவ்வொரு யூதரும் ஜெபிக்கிற ஒரு ஜெபமே இந்த ஒரு வார்த்தை என்று வேத அறிஞர்கள் இதற்கொரு விளக்கத்தை தருகிறார்கள். ஒவ்வொரு நாளையும் முடிவுறும் போது அந்த நாளில் தேவன் தங்களோடு இருந்ததையும் தங்களை நடத்தினதையும் தங்களை பாதுகாத்ததையும் தங்களை பலப்படுத்தினதையும் அவர்கள் உணர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஆவியையும் பிதாவுடைய கைகளில் ஒப்புவித்து அவர்கள் ஜெபித்ததற்கு பிறகே நித்திரைக்கு செல்லுவது அவர்கள் வழக்கம். அவர்கள் பிள்ளைகளுக்கு கூட இதே ஜெபத்தை கற்றுத்தந்து பிள்ளைகளும் படுக்கிறதற்கு முன்பு நித்திரைக்கு செல்லுவதற்கு முன்பு இந்த ஜெபத்தையே அவர்கள் செய்து தங்கள் ஆவியை தேவனுடைய கையில் ஒப்புவிப்பது அவர்களுடைய வழக்கம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தகப்பனே, என் அருமை தாயே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிதாவானவர் குமாரனுக்கென்று தமது ஆதீனத்தில் நியமித்திருந்தவைகள் அவருடைய சித்தத்தின் பரிபூரண அவருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் பிதாவை அவர் மகிமைப்படுத்தவை எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்ததாகவும் வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆம் என கண்பானவர்களே, ரட்சிப்பின் கிரியையை அவர் செய்து முடித்தார். நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றி முடித்தார். தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி முடித்தார். மனிதனுக்கு இந்த புவி வாழ்வில் வேண்டிய அவனுக்கான அனைத்து நித்திய உன்னத ஆசீர்வாதங்களுக்குரிய எல்லாவற்றையும் அவர் செய்து நிறைவேற்றி தீர்த்ததை தன் இருதயத்தில் உறுதியாய் உணர்ந்து பிதாவிடத்தில் இப்போது தமது ஆவியை ஒப்புவித்து ஜெபிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு நேயர்களே, கிறிஸ்து இந்த பூமியில் அவர் பிதா தமக்கு நியமித்த எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி அவருடைய கரங்களில் தமது ஆவியை அர்ப்பணித்தது போல நாமும் இந்த பூமியில் நமக்கு நியமிக்கப்பட்டவைகளை, பரலோகத்தின் தேவன் நமக்கு நியமித்த கிரியைகளை நாம் நிறைவேற்ற அவர் நமக்கு கையளித்த அவருடைய கிருபை உள்ள ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறோம். எப்படி இயேசு எல்லாவற்றையும் நிறைவேற்றி தீர்த்து உம்மை மகிமைப்படுத்தினேன், இப்போது நான் மகிமைப்படுகிற வேளை வந்தது, என்னில் நீர் மகிமைப்பட வேண்டும் என்று பிதாவுடைய கைகளில் தன்னை அர்ப்பணிக்கிறது போல அப்போஸ்தலனாகிய பவுலும் தனது நிருபத்தில்
தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவார் என்று மிகுந்த நிறைந்த நம்பிக்கையோடு அறிக்கையிட்டதை தீமோத்தேயுவுக்கு எழுதி தெரிவித்தது போல நாமும் இந்த புவி வாழ்வில் பிதா நமக்கு நியமித்தவைகளை நாம் நிறைவேற்ற நமக்கு கையளிக்கப்பட்ட பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க கிறிஸ்து நமக்கு சிறந்த மாதிரியானார். நாமும் ஒரு நாள் பிதாவிடத்தில், பிதாவே, வேளை வந்தது, நீர் என்னில் மகிமைப்படும்படி நான் இப்போது என் ஆவியை உமது கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று அமைதலோடும் அமெரிக்கையோடும் நமது வாழ்வின் ஓட்டத்தின் முடிவில் தேவ கரங்களில் நம்முடைய ஆவியை அர்ப்பணிக்கிற பலனை கர்த்தர் நமக்கு தந்தருளுவாராக. இப்போது நாம் ஜெபிக்கிறோம். கண்களை மூடி இருக்கிற இடங்களில் தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபிக்கிறோம். பிதாவே, உமது பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் தைரியத்தோடும் திறந்த மனதோடும் உமது பாதத்தண்டை ஓடி வருகிறோம். யார் யார் கிறிஸ்து இந்த பூமியில் நீதிபரராயிருந்து நியாயமற்ற எதையும் செய்யாமல் குற்றமற்ற பிழையற்ற மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டியாய் பலியாய் தன்னை அர்ப்பணித்ததை இருதயத்தில் விசுவாசித்து அவர் எனக்கு வேண்டும் என்று தங்கள் இருதயத்தில் கேட்கிறார்களோ அவர்கள் இருதயத்தில் என் ஆண்டவர் பிரவேசிக்கவும் அவர்கள் வாழ்வை கழுவி தூய்மையாக்கவும் நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் அவர்களை மாற்றவும் நான் ஜெபிக்கிறேன். மட்டுமல்ல ராஜா, யார் யார் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட தேவ சித்தத்தை தங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் சபையிலும் ஊழியத்திலும் சமூக வாழ்விலும் நிறைவேற்றி தீர்க்க பலனும் ஞானமும் தேவ அபிஷேகமும் வேண்டும் என்று கேட்கிறார்களோ ஒவ்வொரு பேருக்கும் வேண்டிய பலனை பரத்தில் இருந்து தந்தருளும்படி கண்ணீரோடு ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்களும் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டு அந்த ஜீவனுள்ள ராஜ்யத்தை எப்போதும் வாழ்ந்து நித்தியமாய் தம்மோடு இருக்கிற பலனையும் கிருபையையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி தேவன் எங்கள் மீது இரக்கமுள்ளவராயிருக்க ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, விசேஷமாய் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறவர்கள், ஆண்டவரே, முதிர்ந்த வயதுள்ளவர்கள், படுக்கையில் இருக்கிறவர்களும் தங்கள் வாழ்வை தேவனுடைய கைகளில் சந்தோஷமாய் அர்ப்பணித்து எப்போதும் உமது வருகைக்கு ஆயத்தப்படவும் அனுகிரகித்தருளை ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த சிலுவையின் தியான வசனங்களின் ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகள் மீது சம்பூரணமாய் வந்து தங்கும்படி ஜெபிக்கிறேன். நற்சுகமும் ஆரோக்கியமும் சமாதானமும் நீதி உள்ள உத்தரவும் நன்மைகளும் விடுதலையும் ஜெபங்களுக்கான பதிலும் ஆறுதலும் ஆசீர்வாதங்களும் உண்டாக ஜெபிக்கிறேன். நீர் உமது நாமத்தில் உமது அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. எங்கள் பெனியல் டெலிவிஷனையும் அந்த ஊழியத்தோடு உடன்பட்ட பரிசுத்தவான்களையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்திருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை எங்கள் அலுவலகத்திற்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். பெனியல் டெலிவிஷன் நிகழ்ச்சியை உங்கள் சிநேகிதருக்கும்
உங்கள் குடும்பத்தவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தில் எங்களோடு உடன்பட்டிருங்கள். இந்த ஊழியங்களுக்காய் மறவாமல் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.